மக்களே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கள் அம்மாவுக்கு ஸ்டைலில் எப்படி இறைச்சி கூட்டு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து கேரட் வந்து ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு அது ஒரு 2-3 எடுத்து சதைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சியும் சதைச்சி தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒரு அரை கேப்சிகம் தான், அதையும் எடுத்து வெட்டி வச்சுருக்காங்க. 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்காங்க, 2 பெரிய உள்ளி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு இலை கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெய், மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கடுகு. இப்போ தான் இவ்வளோ தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு வெயிட்டிங்லேயே இருக்குது, நான் சொல்கிறேன் பண்ணுறப்ப. அடுத்து இறைச்சியை நல்லா கழுவி எடுத்து கொண்டு வந்தப்புறம் அதில் நம்ம எல்லாரையும் போட்டு மிக்சிங் பண்ண வேண்டிய மசாலையை போட்டு அது என்னலான்னா மஞ்சள், மிளகாய், மல்லி நம்ம யூஸ்வலாக பண்ணலாம். உப்பு என்னென்னா எங்கள் அம்மா ஆல்ரெடி போட்டுட்டாங்க. வீடியோக்காண்டி போகிறோம் போட சொன்னால் அதுக்காண்டி இத்தனோண்டு போட்டாங்க. நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்றபடி போடுங்க, சரியா? நம்ம இறைச்சி பொரிக்கிறப்ப எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினா மக்களை, இதெல்லாம் புது விதமாக தான் இருந்து. ஆனால் எங்கள் அம்மா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணாங்க மக்களே. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து முடிச்ச பிறகு மூடி வச்சாச்சு. அது அரை மணிக்கூர் வந்து ஊறணுமா, சரி? அதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. நீங்களும் அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து குக்கரில் அல்லது பேன், ஏதாவது ஒரு பெரிய பேனில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுன பிறகு கருவேப்பிலையை போட்டு, கருவேப்பிலை நல்லா இதான பிறகு என்ன பண்ணாங்கன்னா உள்ளி, அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டெல்லாம் சதைச்சி வச்சுருந்தாங்கல்ல, அது கேப்சிகம் எல்லாம் போட்டு வந்து என்னன்னா நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்தாங்க. கொஞ்சம் நேரம் அது வதங்கட்டணும். இப்போ யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ஓடி போய் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் வதங்கி முடிச்சப்பறம் தக்காளியும் போட்டு லைட்டாக ஒரு வதக்குனாங்க. வதக்கிக்கிட்டு நம்ம அங்கே ஊற வச்சுருந்தோம்ல இறைச்சி, அதை தூக்கி உள்ளே போட்டு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும். பார்த்தீங்களா? அது ஒரு நல்ல மிக்சிங் கொடுத்தாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து முடித்த பிறகு என்ன பண்ணினாங்கன்னா வேற ஒன்றும் பண்ணல மக்களே. அழகாக ஒரு அந்த குக்கர் மூடி இருக்குல்ல, அதை வச்சு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு வச்சாங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது மூடி வைக்கிறத வச்சாலும் ஓகே தான். குக்கரில் வச்சா குக்கர் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு வந்து மசாலா, சும்மா இறைச்சி மசாலா நம்ம 10 ரூபாய்க்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் சேர்த்து பொடிச்சு வச்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் போட்டாங்க. அப்புறம் வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உருளைக்கிழங்கும் கேரட்டையும் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அதில் காட்ட மறந்துட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றி வந்து குக்கர் போட்டு விசிலுக்கு விட்டுட்டீங்கன்னா அது வெந்துட்டே இருக்கும். அதுக்கடையில் ஒரு எண்ணெயில் வந்து தேங்காய் சின்னதாக கட் பண்ணி அதை முருவலாக பொரிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டாங்க வதக்கி. அப்புறம் ஒரு சாரில் வந்து தேங்காய், இந்த நம்ம வதக்கின தேங்காயில் தனியாக உள்ள தேங்காவை வந்து ஒரு கொஞ்சம் தேங்காவை அரைச்சி வச்சுருந்தாங்க. அது வந்து வெறும் தேங்காவை தான் அரைச்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய பேனில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண ஒன்றுமே செய்யலை மக்களே. அவங்க டைரெக்டாகவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த இது தேங்காய் கட் பண்ணது, அதை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு சூடாகிறதுக்கெல்லாம் அம்மா வெயிட் பண்ணலை. உள்ள பேனில் வச்சு குழம்பு ஊற்றிக்கிட்டு இந்த வறுத்து வச்சதை போட்டு அப்புறம் வெறும் தேங்காய் தான் அரைச்சி வச்சுருந்தாங்க எல்லாம், கொஞ்சம் அதையும் தூக்கி ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா முதல்ல கொஞ்சம் தானே உப்பு போட்டிருந்தாங்க, இதுக்குன்னு தனியாக உப்பு போடல, அதனால தனியாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க மக்களே. நீங்களும் உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு குறைமையாக இருக்கோ கூடுதலாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்றபடி உப்பு போட்டோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூடி வச்சு வேக வச்சுட்டாங்க. அது வந்து நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே தான் ஊற்றணும், ஏன்னா அப்போ தான் திக்காக அழகாக வரும் பார்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு இறைச்சி கூட்டு. அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு இறைச்சி கூட்டு. கொஞ்சம் நேரம் வெந்துட்டு அந்த தண்ணி வைத்தக்கு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு. இப்படி டேஸ்டியான இறைச்சி கூட்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க. வித்தியாசமா இருந்திருக்கும் நம்புறேன். தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு.